வெல்கம் டு ராமசாமிஸ் ஹிந்தி பர்கியா கோர்ஸ் பார்ட் 10 10th லெசன் பார்த்தா ஒரு பாடம். தேக்கோ அவர் பத்தாவோ, பார்த்து சொல்லு, பார்த்து மற்றும் சொல்லு, பார்த்து சொல்லு. மா அம்மா பேசுகிறாங்க. ராதா தேக்கோ வஹா கியா ஹே, ராதா அங்கே பார், அங்கே என்ன இருக்கிறது. ராதா தேக்கோ, ராதா பார், வஹா கியா ஹே, வஹா கியா ஹே, அங்கே என்ன இருக்கிறது. ராதா சொல்லுங்க, அம்மா வஹா கோவா ஹே, மா அம்மா அங்கே காகம் இருக்கிறது. வஹா கோஹா ஹே, அங்கே காகம் இருக்கிறது. மா அம்மா கேட்குறாங்க, பதாவோ கோவா கைசாகே, சொல்லு, பதாவோ சொல்லு, கோவா கைசாகே, கோவா காகம் எப்படி இருக்கிறது. ராதா கோவா காலாகே, ராதா கோவா காகம் காலாகே கருப்பு நிறமாக இருக்கிறது. கோவானா காகம்னு அர்த்தம், காலானா கருப்பு நிறம்னு அர்த்தம். கோவா காலாகே காகம் கருப்பு நிறமாக இருக்கிறது. அம்மா கேட்குறாங்க, அச்சா நல்லது. யஹ் தோத்தா கைசாகே, இந்த தோதானா கிளி, கைசாகே இதுன்னு தான். இப்போ வந்து காகத்தை பற்றி பார்த்தோம், இப்போ கிளி. யஹ் தோதா இந்த கிளி கைசாகே எப்படி இருக்கிறது, கிளி எப்படி இருக்கிறது. அச்சா யஹ் தோத்தா கைசாகே, நல்லது, இங்கே இந்த கிளி எப்படி இருக்கிறது. ராதா சொல்கிறா, யஹ் தோ ஹராஹே, அது பச்சை நிறத்தில் இருக்கிறது. ஹரானா பச்சை நிறம். யஹுதோ ஹராஹே, அது பச்சை நிறத்தில் இருக்கிறது. அம்மா கேட்குறாங்க, அம்மா உஸ்கி சோஞ்சுன்னா அது சிகப்பாக இருக்குல்ல, இதுதான் அழகு பீக்கு, இதுதான் சிகப்பாக இருக்கு, அதான் சோஞ்சுன்னு பேர். உஸ்கி சோஞ்ச் அதோட அழகு எப்படி இருக்கிறதுன்னு கேட்குறாங்க. அழகு பீக் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. ராதா சொல்கிறாங்க, உஸ்கி சோஞ்ச் லால் ஹே, அதனுடைய அழகு சிகப்பு நிறத்தில் இருக்கிறது. லால்னா சிகப்பு நிறம். உஸ்கி சோன் அதனுடைய அழகு லால் ஹே, சிகப்பு நிறத்தில் இருக்கிறது. மா தும்கோ கௌவா பசந்த், அம்மா கேட்குறாங்க, தும்மோ கௌவா பசந்த் ஹே யா தோத்தா. தும்கோ கௌவா பசந்த் ஹே, உனக்கு காகம் பிடிக்குமா, யா தோத்தா அல்லது பச்சை அது கிளி பிடிக்குமா. ராதா சொல்கிறா, முझे தோத்தா ஹி பசந்த் ஹே, முझे எனக்கு தோத்தா கிளி ஹி பசந்த் ஹே பிடிச்சிருக்கும். பசந்த் தான் பிடிக்கிறது. அம்மா கேட்குறாங்க, கியோ ஏன்னு கேட்குறாங்க அம்மா. ராதா கயோங்கி வஹ் பகு சுந்தர் ஹே, ராதா சொல்கிறா, கயோங்கி ஏனென்றால் வஹ் சுந்தர் ஹே, அது அழகாக இருக்கிறது அப்படிங்கிறாங்க. அம்மா கேட்குறாங்க, தோத்தா கஹா உடுத்தா ஹே, தோத்தா கிளி கஹா உடுத்தா ஹே, எங்கே பறந்து செல்லும் அப்படின்னு கேட்குறாங்க. உடுத்தானா பறந்து போகிறது, தோதானா கிளி. ராதா சொல்கிறா, வஹ் ஆஸ்மான் மே உடுத்தா ஹே, அது வானத்தில் பறந்து செல்லும். ஆஸ்மான் மே வானத்தில் பறந்து, ஆஸ்மான் நீலா ஹே, ஆஸ்மான் வானம் நீல நிறம், நீல நிறம். ஆஸ்மான் வானம் நீல நிறமாக இருக்கிறது. தேக்கோ அம்மா கேட்குறாங்க, அம்மா உதர் பானி மே கியா ஹே, பாரு அங்கே, தேக்கோனா பாரு அங்கே, உதர்னா அங்கே, பானி மே கியா ஹே, பானி தண்ணி மேலே என்ன இருக்கிறது. தேக்கோ உதர் பானி மே கியா ஹே, பாரு அங்கே தண்ணி மேலே என்ன இருக்கிறது. ராதா பானி மே பகுலா ஹே, தண்ணி மேலே கொக்கி இருக்கிறது, ஹிரான் கொக்கி இருக்கிறது. வக் சபேட் ஹே, அது வெண்மை நிறத்தில் இருக்கிறது. சபேட்னா வெண்மை நிறம், பகுலான கொக்கு, பானின்னா தண்ணி. பானி மே பகுலா ஹே, தண்ணி மேலே கொக்கி இருக்கிறது. வக் சபேட் ஹே, அது வெண்மை நிறமாக இருக்கிறது. அம்மா கேட்குறாங்க, அம்மா தேக்கோ யஹா கியா ஹே, தேக்கோ பாரு, யஹா இங்கே, கியா ஹே இங்கே என்ன இருக்கிறது, இதெல்லாம் கேட்குறாங்க. கொக்கை பார்த்தோம் அதுக்கு முன்னாடி, வெண்மை நிறம் இது. இப்போ இதை கேட்குறாங்க, தேகா யஹா கியா ஹே, இங்கே என்ன நினைக்கிறது. யஹா கேலா ஆம், இங்கே வாழைப்பழம் மாம்பழம். கேலானா வாழைப்பழம், ஆம்னா மாம்பழம், சேப்னா ஆப்பிள், और अनारना माதுளம் ஹே இருக்கிறது. யஹா கேலா ஆம் சேப் और அனார் ஹே, இங்கே வாழைப்பழம் மாம்பழம் ஆப்பிள் பழம் மற்றும் மாதுளம்பழம் இருக்கிறது. கேலா और ஆம் பீலே ஹே, கேலா और ஆம் பீலே ஹே, வாழைப்பழமும் மாம்பழமும் மஞ்சள், பீலேனா மஞ்சள் நிறத்தில் இருக்கிறது. சேப் और அனார், ஆப்பிள் பழமும் மாதுளம்பழமும் லாலா சிவப்பு நிறத்தில் இருக்கிறது. சிவப்பு நிறத்தில் இருக்கிறது. லால்னா சிவப்பு நிறம். கேலா और ஆம் பீலே ஹே,
सेब और अनार लाल है வாழைப்பழமும் மாம்பழமும் மஞ்சள் நிறத்தில் இருக்கிறது ஆப்பிளும் மாதுளம் பழமும் சிவப்பு நிறத்தில் இருக்கிறது. நோட் பண்ணிங்க. अम्मा क्या करेंगे माँ क्या तुम इनको जानती हो क्या तुम इनको உனக்கு உனக்கு இதை இவையெல்லாம் ஜாக்திகோ ஜாக்தினா பிடிக்குமான்னு கேட்டோம். ஜாக்திகோனா பிடிக்குமான்னு கேட்டோம். क्या तुम इनको जानती हो இதெல்லாம் உனக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ராதா ஹாं ஜரூர் ஆமாம். ராஜா ஆமாம்ங்கிறா. ராதா ஆமாம்ங்கிறா. ஜரூர் கண்டிப்பாக அப்படின்னு. மா வந்து கியோன்னு வந்து கேட்குறாங்க ஏன்னு. ராதா சொல்கிறா கயோங்கி ஃபல் கானா ஸ்வஸ்து கேலியே அச்சாகே. கயோங்கி ஏனென்றால் ஃபல் கானா ஸ்வஸ்து கேலியே பழம் சாப்பிடுவது ஸ்வஸ்து கேலியே உடல்நலத்திற்கு அச்சாகே நல்லது. இஸ்கா ஸ்வாத் பி அச்சாகே இதனுடைய சுவையும் நன்றாக இருக்கும். சுவை சுவாதனா சுவைன்னு அர்த்தம். பீனா சுவையும் அச்சாகே. அதான் சொல்கிறா கயோங்கி ஃபல் கானா ஸ்வஸ்து கேலியே அச்சாகே இஸ்கா ஸ்வாத் பி அச்சாகே. ஏனென்றால் பழம் சாப்பிடுவது உடல் நலத்துக்கு நல்லது. இதனுடைய சுவையும் நன்றாக இருக்கிறது. மா சொல்கிறாங்க அச்சா தும் டீ கத்திகே. அம்மா சொல்கிறாங்க அச்சா நல்லது தும் டீ கத்திகே. டீக்னா சரியாக தும் டீ கத்திகே சொல்கிறது சரியாக சொன்னாய் அப்படின்னு அர்த்தம். அம்மா சொல்கிறாங்க அச்சா தும் டீ கத்திகே நல்லது நீ சரியாக சொன்னாய் அப்படின்னாங்க. சப்தார்த்த வார்த்தைகளின் அர்த்தங்கள் கௌவா காகம் க்ரோ. காலா கருப்பு பிளாக். தோதா கிளி பேரட். ஹரா பச்சை கிரீன். சோஞ்ச் அழகு பீக். பசந்த் பிடித்தமான லைக்கபிள். கயோங்கி ஏனென்றால் பிகாஸ். சுந்தர் அழகான பியூட்டிஃபுல். ஆஸ்மான் வானம் ஸ்கை. நீலா நீலம் ப்ளூ. பகுலா கொக்கு ஹெரான். சபேத் வெள்ளை ஒயிட். சஃபேட் வெள்ளை ஒயிட். கேலா வாழைப்பழம் பனானா. ஆம் மாம்பழம் மேங்கோ. சேப் ஆப்பிள் பழம் ஆப்பிள். அனார் மாதுளை போம்கிரனேட். பீலா மஞ்சள் எல்லோ. லால் சிவப்பு ரெட். ஃபஸ்ட் உடல்நிலை ஹெல்த். ஸ்வாத் சுவை டேஸ்ட். டீக் சரியாக கரெக்ட். நோட் பண்ணிங்க.
அபியாஸ் லிக்கோ எழுதுறதுன்னு அர்த்தம். வஹான் போட்டு வஹான்னு போட்டு எழுதி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணோம். வஹான் போட்டு எழுத்தெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா எழுதுறதுக்கு கையில் எழுதுறது வரணும். வஹான்னா அங்கே, கோவான காகம், கோவான்னு போட்டு எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். காலான கருப்பு, அச்சானா நல்லது, தோத்தானா கிளி, கைசானா எப்படி, சோஞ்சுனா அழகு, லால்னா சிகப்பு, கையொங்கி ஏனென்றால், சுந்தர் நல்லது அழகான, ஆஸ்மான் வானம், நீலா நீல நிறம், கேலா வாழைப்பழம், ஆம் மாம்பழம், அனார் மாதுளம்பழம், கானா உணவு, ஸ்வஸ்து உடல்நலம், சுவாது சுவை, ஆச்சா நல்லது, டீக் சரி, சேப் ஆப்பிள், பசந்த் விருப்பம். நான் அர்த்தம் சொல்லிட்டேன். நான் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஒரு வஹான் போட்டு ஒரு வரி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அதே மாதிரி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுவேன். கோவான்னு போட்டு ஒரு வரி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அதான் லிக்கோன்னு போட்டுருக்காங்க, எழுதி பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. காடி ஜகத் வரோ, கோடிட்ட இடத்தை நிரப்பு. இந்த கோடு போட்ட இடத்தை நிரப்பணும். கௌவா காலாக, காகம் கருப்பினமாக இருக்கும். தோதா ஹராக, பச்சை, கிளி பச்சை நிறத்தில் இருக்கும். தோதா இந்த இடத்துல, இந்த காலா இந்த இடத்துல தோதா. முझे தோதா ஹி பசந்த் ஹே, எனக்கு கிளியை பிடிக்கும். ஆஸ்மன் நீலாக, வானம் நீளமாக இருக்கிறது. ஃபல்கானோ ஸ்வஸ்தி கேலியே அச்சாக, ஃபல்கானா ஸ்வஸ்தி கே, பழம் சாப்பிட உடனே இடத்துக்கு அச்சாக நல்லது, அச்சாகன்னு போகணும். பதாவோ அவர்களுக்கோ, படித்து எழுது, பதில் சொல்லு, பதில் சொல்லி எழுது. कौवा कैसा है, कागम काला, कौवा काला है. तोता कैसा है, तोता हरा है. क्या तोता काला है, नहीं, तोता काला नहीं है. கருப்பு நிறம் கிடையாது, தோதா கிடையாது. தோதா ஹரா ஹே, பச்சை நிறம். தோதா காலா கருப்பு நிறம் கிடையாது அப்படின்னு சொன்னோம். தோதா காலா नहीं है. राधा को कौवा पसंद है या तोता. राधा को तोता पसंद है அப்படின்னு போனோம். ராதாவுக்கு காகம் பிடிக்குமா, வந்து கௌவா கைசாங்கன்னா காகம் எப்படி இருக்கிறது, காகம் காலாக, கௌவா காலாக, காகம் கற்பாக இருக்கிறது. தோதா கைசாகேன்னா தோதா கிளி எப்படி இருக்கிறது, தோதா ஹராகே பச்சை நிறத்தில் இருக்கிறது. தோதா காலாகேன்னு கிளி பச்சை நிறமான்னு கேட்டால் நகி இல்லை, தோதா காலா நகி ஹே இப்படி போகணும். பச்சை கருப்பு நிறம் இல்லை, தோதா கிளி கருப்பு நிறம் இல்லை. ராதா கோ கௌவா பசந்த் ஹே யா தோதா, ராதாவுக்கு காகம் கௌவா பசந்த் ஹே, காகம் பிடிக்குமா, யா அல்லது தோதா கிளி பிடிக்காது. ராதா கோ தோதா பசந்த் ஹே, ராதாவுக்கு தோதா பசந்த் ஹேன்னு போகணும். ராதாவுக்கு கிளி பிடிக்கும். தோதா பசந்த் எல்லாம் ஹிந்தியில் தான் எழுதணும். பதில் நான் அர்த்தம் சொல்கிறேன் உங்களுக்காக, புரியணும் அதுக்காக. ராதா கியோ ஃபல் கானா ஜாக்தி ஹே, ராதா எதற்காக உணவு சாப்பிடுவதை, பழங்கள் சாப்பிடுவதை விடலாம். ராதா फल गाना है, राधा क्यों फल गाना जाती है. राधा इसलिए कहोंगी वह स्वास्थ्य के लिए अच्छा है. कहोंगी फल गाना स्वास्थ्य के लिए अच्छा है அப்படின்னு போட்டோம். ஏனென்றால் பழம் சாப்பிடுவது உடல் நலத்துக்கு நல்லது. 5 रंगों के नाम लिखिए, 5 நிறங்கள் கேட்காங்க. சபேட் வெண்மை, காலா கருப்பு, நீலா நீலம், பீலா மஞ்சள், லால் சிவப்பு போட்டணும். 5 இதை. 5 फलों की नाम लिखिए, 5 பழத்தோட பேர் கேட்குறாங்க. அனார் திராட்சை, அனார் மாதுளம்,
சேம்பு ஆப்பிள், ஆம் மாம்பழம், கேலா வாழைப்பழம், அங்கூர் திராட்சை, 5 பழங்களோட பேர் போடும். இதெல்லாம் நோட் பண்ணிக்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.